தீவினை அழித்து வெற்றி தரும் திருச்செந்தூர் முருகன். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். கடற்கரையில் அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து சிவபெருமானை வழிபடுகிறார். தன் கோவிலில் மூலவராக சுப்பிரமணிய சுவாமி, விநாயகர், பார்வதி தேவி, சுவாமி வீரபாகுமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, பெருமாள், வள்ளி தெய்வானை, சண்டிகேஸ்வரர், நடராஜர், சனி பகவான், பைரவர், அருணகிரிநாதர் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மூலவருக்கு பின்புறம் சிறுபாதை வழியாக சென்றால் அங்கு பஞ்சலிங்கம் இருக்கிறது. முருகப்பெருமானின் மற்ற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருத்தணி ஆகிய சன்னதிகள் புதிதாக கோவில் நாழிக்கிணறு அருகே கட்டப்பட்டு வருகிறது. தற்போது 16 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்காக யாகசாலை பந்தலில் 76 ஓமகுண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 7ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு மேல் 6:50 மணிக்குள் ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் சுவாமி மூலவருக்கும் புனித நீர் ஊற்றி 16 ஆண்டுகளுக்கு பிறகு கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதால் திருச்செந்தூர் விழா கோலம் பூண்டுள்ளது. திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு சென்று இறைவனின் அருளை பெறுவோமாக.